ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிந்து பைரவி. இன்று எதனை பற்றி கருத்துக்கள் பகிர்க்க போகின்றேன் என்று சொன்னால், இந்த முற்கோபத்தை பற்றித்தான் ஒரு சில வரிகள். அதாவது நீங்கள் கேட்கலாம் என்று வித்தியாசமாக எங்களுக்கு கருத்து சொல்கின்றீர்கள் என்று சொல்லப்போனால் நானும் ஒரு முற்கோபக்காரி தான். என்னென்னு சொன்னால், நம்மை அறியாமலே சில சமயங்கள் நாம் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது யாராவது எதுவும் கேட்டால் உடனே கோவப்பட்டு விடுவோம். இந்த கோபத்தை உப்பு போல பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். அதாவது உப்பு ஒரு கறிக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவு தான் போட வேண்டும். கூட போட்டு விட்டால் ஒரு கறிமே சாப்பிட முடியாது. ஆனால் நம்முடைய கோபத்தையும் அளவாக வெளிப்படுத்த வேண்டும். வேறு சிலர் அதிகமாக கோபத்தை பயன்படுத்துவால் அவருடைய குடும்பங்கள் உறவுகள் எல்லாமே எல்லாவற்றையும் பாய்த்து கொள்கின்றார்கள். இது ஒரு முற்கோபம் தான். இந்த கோபம் கொள்வது உண்மையில் கூடாது. தவறுகள் செய்யலாம். தவறு செய்து திருந்தி வாழ்பவன் தான் மனிதன். அந்த மன்னிக்க கட்டிக்கொள்ள வேண்டும். மனிதனானவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மன்னிக்க கட்டிக்கொள்ள வேண்டும். எனவே நீங்களும் மனிதர்கள் தான். உங்களுக்கும் பல ரசனைகள் இருக்கும், பல உணர்வுகள் இருக்கும், கோபத்தின் வெளிப்பாடு இருக்கும். இனி வரும் காலங்களிலாவது உங்களுடைய முற்கோபங்களை நீங்கள் யார் மீது காட்டுகிறீர்களோ அதனை தவிர்த்து கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போகணும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு வரம். அது யாராலும் வாழ்ந்துவிட முடியாதது. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். எனவே முற்கோபத்தை காட்டாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு நிமிடம் யோசியுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எங்கோ ஒரு மூலையில் நிற்பீர்கள். பொறுமைதான் இல்லை. நன்றி உறவுகளே. இந்த கருத்துக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.